கடவுளே. குற்றவாளிய வீட்டுக்குள்ளேயே வெட்டி கொலை பண்ணிருக்காங்க. இந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. சென்னை தண்டையார்பேட்டை ஆர்கே நகர் சிவாஜி நகர் பகுதியில இருக்கிறவரு லொட்டை அப்படின்ற ஆனந்த். இவர் மேல ஏற்கனவே பாத்தீங்கன்னா கொலை முயற்சி வழக்கு உட்பட 15க்கும் மேற்பட்ட வழக்குகள் இருக்கு. சரித்திர பதிவேடு குற்றவாளியான இவரு நேத்து இரவு வீட்டுல போதையில இருந்ததாகவும் தன்னுடைய மனைவி கிட்ட முட்டை தோசை கேட்டதாகவும் அதுக்காக அவங்களோட ஒய்ஃப் பாத்தீங்கன்னா பக்கத்துல இருக்கிற கடைக்கு போயிட்டு முட்டை வாங்க போயிருக்காங்க. அந்த நேரத்துல இருசக்கர வாகனத்துல வந்த 8 பேர் கொண்ட மர்ம கும்பல் அதிரடியா வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருக்கு. அவரை படுகொலை பண்ணிருக்காங்க. ஆனந்தோட அலறல் சத்தம் கேட்ட அக்கம் பக்கத்தினர் அவரை மீட்டு ஆம்புலன்ஸ் மூலியமா அரசு மருத்துவமனையில சேர்த்திருக்காங்க. ஆனா வழியிலேயே பாத்தீங்கன்னா பரிதாபமா ஆனந்த் இறந்து போயிருக்காரு. இத பத்தி தகவல் கிடைச்சதும் போலீசார் வந்திருக்காங்க. சிசிடிவி காட்சிகளுடைய அடிப்படையில போலீசார் தப்பியுடைய குற்றவாளிகளை தேடிட்டும் வராங்க. கெல்லிஸ்ல இருந்து மோப்பனாய் சோழன் வரவழைக்கப்பட்டு அவங்களுடைய வீட்ல இருந்து சுற்றுவட்டார பகுதிகளில் சுத்தி வந்து அதுக்கப்புறமா படுத்துக்குச்சு. கடந்த 2 நாளைக்கு முன்னாடி தான் காசிமேடு பகுதியில பட்ட பகல்ல இதே மாதிரி ஒரு ரவுடி வெட்டி கொலை பண்ணப்பட்டாரு. அண்ட் அப்படி இருக்கும்போது மறுபடியும் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. எதனால இது நடந்தது அப்படின்றது தொடர்பா இப்ப போலீசார் தீவிரமான விசாரணையும் பண்ணிட்டு இருக்காங்க. மேலும் பல செய்திகள் பிஹைண்ட் உட்ஸ்ல வந்துட்டே இருக்கு. இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.